மற்றும் ஒரு விழிப்புணர்வு செய்தி என்ன இருக்கிறது, நிறைய பேர் இப்போ வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி குளித்ததுக்கும் இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி 80% குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லெண்ணெய் தேய்த்து. ஆனால் இப்போ சராசரியாக குறைந்தது 20% தான் குளிக்கிறாங்க, அதாவது நல்லெண்ணெய் தேய்த்து. ஏன் இதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு டைம் ஒதுக்க வேண்டி இருக்குது, வேலை பளுகள் கூடுதலாக இருக்கிறது. ஆஃபீஸ் ஓடணும், வேலைக்கு ஓடணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இதனால் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து உடல்நிலையில் நமக்கு வந்து கண்ணில் சூடு, கண் ஹீட் ஆகும், கண் எரிச்சல் உண்டாகும், அப்புறம் வந்து முடி வந்து உருண்டு போகும், அப்புறம் வந்து கண் பார்வை வந்து குறைவாகும், அப்புறம் வயிற்று வலி, இந்த மாதிரி பூராவே உடம்பு ரீதியான பிரச்சனைகள் பூராமே வரும். அதுக்கப்புறம் யூரின் போகக்கூடியது வந்து ஹீட்டாக போகும். அப்புறம் அதுக்கு உடனே நெறிஞ்சபடி பொடியவங்களும் இல்லை டாக்டர் போய் பார்க்க போகணும். இப்படி நிறைய இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம் வந்துட்டு நாம் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வாரத்துக்கு 1 முறை குளிக்கணும். இது கட்டாயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது 1 மாதத்துக்கு கூட ஒருக்க கூட குளிக்க மாட்டேங்காங்க, 6 மாதத்துக்கு ஒருக்க கூட குளிக்க மாட்டேங்காங்க. ஏன் தீபாவளிக்கு கூட எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் உண்டு. அப்பவும் கூட கொஞ்சம் பேருக்கு லைட்டாக வச்சுட்டு, நான் ரொம்ப வச்சுட்டா இங்கே தான் தலை அடுத்தால சிவ முடியாத எண்ணெய் வச்ச மாதிரி ஆயிருமே, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், இன்றைக்கி புது ட்ரெஸ் வேறு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு கூட எண்ணெய் வைக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னா காரணம் இன்றைக்கி இந்த நாட்டு நடப்பு தான். அதுக்கு மூல காரணமே நீங்கள் தான். அப்போ எண்ணெய் வச்சு குளிர்ச்சா அதனோட பயன்கள் நம்மளுடைய உடம்பு வந்து ஹீட்லேருந்து ஃபஸ்ட்டு குறைக்கும். 2வது தலையில் உள்ள மூல நரம்புகள், மண்டலங்கள், நாடி, சதை, புத்தி, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு எந்தெந்த டைமுக்கு கூழ் கொடுக்கணுமோ அந்தந்த டைமுக்கு கூலிக்கு கொடுக்கும். எதை ஹீட் ஆக்கணுமோ அதை ஹீட் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலையை அவ்வளோ ஆரோக்கியத்தை நாமளே ஒழிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையே இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து செய்ய முடியல. ஆனாலும் ஒரு சில பேர்கள் இருக்கிறனால அந்த ஒரு சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் அந்தந்த டைமிங்கில் ஏதாவது கருத்துக்களை சொல்கிறதுனாலையும் இன்னும் நாடு இன்னும் நல்லபடியாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று கூட சொல்வது மிகையாகலாம். ஆகவே நான் நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பது நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லது. அதை பயன்படுத்தி பாருங்கள். ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது என்று சொல்லிக்கொண்டு, அதுபோக நல்லெண்ணெய் தேய்ச்சி எனக்கு தலைவலி வரும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குடித்தா எனக்கு பிடிக்காது, இப்படி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்துட்டு அது மேபி யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு நல்லெண்ணெயை அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்காதவங்க இரவில் படுக்கும்போது தொப்புளில் இருந்து தான் நமக்கு வந்து அது உடம்புல ரீதியாக அந்த தொப்புள் வந்து எல்லா சுழற்சியும் அது மூலமாகவே நடக்குது. யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்போது அந்த தொப்புளில் வந்துட்டு அந்த நல்லெண்ணெயை போட்டுட்டு நைட்டு தூங்குவேன். அதாவது இது வந்துட்டு நான் சொல்கிறது வந்து எண்ணெய் தேய்ச்சியே நான் குளித்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும். ஆக மற்றவங்களெல்லாம் இதுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும், அதான் நல்லது. இது எனக்கு தலைவலி வருது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லுங்கள். ஆகவே இதை பயன்படுத்தி வந்தால் நீங்கள் மருத்துவமனைக்கே போக தேவையில்லை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை நாம் கடைப்பிடித்தாலே போதும், வாழ்க்கையில் முன்னேறலாம், ஆரோக்கியமாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி.